பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நண்பர்களுடன் விவசாய கிணற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் பாபு இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த் பாபு, வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே நண்பர்களுடன் விவசாய கிணற்றில் குளிக்க சென்ற நபர் வாலிபர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த காமந்தொட்டியை சேர்ந்தவர் சீனிவாசன் என்பவரது மூத்த மகன் தான் அபிஷேக். 21 வயதான அபிஷேக் அசோக் லைலண்ட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையான இன்று விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் கிராமத்தில் SBI வங்கி பின்புறமாக உள்ள தலைமை ஆசிரியர் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் நண்பர்களுடன் குளிக்கிறார். அபிஷேக்கிற்கு நீச்சல் தெரியாத நிலையில் அவர் படியிலே அமர்ந்து குளித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அபிஷேக் நீரில் மூழ்கியுள்ளார். நீண்ட நேரமாக அபிஷேக் வெளியே வராத நிலையில் அப்பகுதியினர் மற்றும் உடன் சென்றிருந்த நண்பர்கள் சூளகிரி போலீசார் மற்றும் ஒசூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அப்போது சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீரில் மூழ்கிய அபிஷேக்கை கடல மீட்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடலை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சூளகிரி போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விடுமுறை நாளில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற வாலிபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் காமந்தொட்டி மற்றும் சூளகிரி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.